டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பை தீவிரப்படுத்துவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இவர்கள் பல்வேறு மத்திய அரசுடைய நிறுவனங்களில் பாதுகாப்பில் இருப்பாங்க. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, சிஐஎஸ்எஃப்க்கு இந்த பாதுகாப்பு தீவிரப்படுத்தணுன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? நம்ம பல இடத்துல பார்த்திருப்போம், குறிப்பா ஏர்போர்ட்ல நம்ம ரெகுலரா பார்த்திருப்போம் இல்லையா. சிஐஎஸ்எஃப் மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் இவங்க பல்வேறு அரசு அலுவலகங்கள்ல மக்கள் பயணிக்கக்கூடிய பொது இடங்கள், அதாவது முக்கியமா பேருந்து நிலையமா இருக்கட்டும், அதாவது தேவைப்பட்டால் மட்டும் உள்ளூர் போலீசாரை தாண்டி அதிக பாதுகாப்பு தேவைப்படும் இடங்கள், வெளிமாநில மக்கள் அதிகமாக நடமாடும் இடங்கள், இந்த மாதிரியான இடங்கள்லாம் சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கும். இந்த சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு அப்படின்றது அந்த உள்நாட்டு மக்களுக்கு ஒரு ராணுவம் போல அப்படிதான் பார்க்கணும். அவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். எல்லையில எப்படி ராணுவத்தினர் பாதுகாக்கிறாங்களோ, பிஎஸ்எஃப் பாதுகாக்கிறாங்களோ, அது மாதிரி உள்ள நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அனைத்து பாதுகாப்பு விஷயங்களையும் பொது இடங்களை இவங்க மேற்கொள்வார்கள். போலீஸ்க்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லலாம். உள்ளூர் போலீசார் ஒரு பக்கம்னா இவங்க ஒரு பக்கம். அந்த பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். இந்த சிஐஎஸ்எஃப் மத்திய தொழில்படை போலீசார் எங்க அதிகமா இருப்பாங்கன்னா ஏர்போர்ட். யூசுவலாவே நார்மலாவே அந்த இடத்துல தொழில் பாதுகாப்பு படையினருடைய கெடுபிடிகள் அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது வேறு எந்த அசம்பாவிதமும் நடந்து விடக்கூடாது அப்படின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடியது வழக்கமான ஒன்றுதான். அந்த அடிப்படையில இப்ப இந்த சம்பவத்தை தொடர்ந்து என்றால் இது இந்த வெடிப்பு சம்பவம் என்பது குண்டு வெடிப்பா அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்ப வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. எப்படி இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்றத கண்டிப்பா எடுக்கணும். அதன் ஒரு அங்கமாகத்தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பை தீவிரப்படுத்தணும். நாடு முழுவதுமே, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடம், டெல்லி மட்டும் கிடையாதுங்க, நாடு முழுவதும் எங்கெல்லாம் சிஐஎஸ்எஃப் போலீசார் இருக்காங்களோ அவங்க எல்லாமே அந்த பாதுகாப்பை தீவிரப்படுத்தணும், கண்காணிப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க இப்ப உத்தரவா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ரயில்வே நிலையமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு போலீசாரின் பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட இருக்கிறது. அந்த சோதனைகளானது பல மடங்கு அதிகரிக்க வழக்கத்துக்கு மாறா. சோ அதை தான் தீவிரமா கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் சிஎஸ்எஃப் பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி சம்பவத்துக்கு மீண்டும் வருவோம். இந்த சம்பவம் இது ஒரு குண்டு வெடிப்பா அப்படின்ற ஒரு முதற்கட்ட தகவல், முக்கியமான தகவலானது வந்திருக்கிறது. இதை நம்ம இங்க பதிவு செய்யணும். சம்பவ இடத்திலிருந்து அந்த குண்டு வெடிப்புக்கு தேவையான பொருட்கள், வழக்கமா வயர்கள், அந்த ஐஇடி எல்லாம் பயன்படுத்தினா வயர்கள் கைப்பற்றப்படும், பேட்டரிகள் கைப்பற்றப்படும். அது போன்ற பொருட்கள் தற்போது வரை எதுவுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு முதற்கட்ட தகவல் வந்திருக்கிறது. இது வந்திருக்கிற இடம், அந்த தகவல் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா அதிகாரப்பூர்வமா இல்ல, சோர்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த ஃபாரன்சிக் வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் எந்த பொருட்களும் அங்க கிடைக்கல அப்படின்றது முதற்கட்ட தகவலா இருக்கு. வழக்கமாவே வாகனத்துல எல்லாம் வயர் இருக்கும் இல்லையா, எப்படி வயர் கிடைக்காம போச்சுன்னு சொல்லலாம். நம்ம பார்த்திருப்போம் பல அந்த பாறைகள்லாம் வெடிக்க பயன்படுத்தக்கூடிய தோட்டா வயர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பெரும்பாலும் இந்த குண்டு வெடிப்பு சம்பவங்கள்ல பயன்படுத்தப்படும். அந்த மாதிரியான பொருட்கள் கிடைக்கல அப்படின்றது தான் இங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்டா நம்ம பார்க்கணும். நீங்க அமித்ஷா ஸ்பாட்டுக்கு வராரு, இப்ப உள்துறை அமைச்சர் தொடர்ந்து ஐபி அதிகாரிகளோட டச்ல இருக்காரு, டெல்லி கமிஷனரோட பேசுறாரு. இந்த விஷயங்கள்லாம் கூட அவர்கிட்ட தெரிவிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதெல்லாம் முடிந்த பின்னர் அதிகாரப்பூர்வமா, ஏனென்றால் இது ஒரு நாட்டு மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிட்டதுனால எல்லா பக்கமும் என்ன அப்படின்றது தீவிரமா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கணும். எடுத்த உடனே இது விபத்துன்னு சொல்றதும் ஒரு அலட்சியமா தான் பார்க்க முடியும். குண்டு வெடிப்புன்னு சொன்னாலும் ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இது உண்மையிலேயே என்ன நடந்தது என்றால் அந்த எல்லாமே ஒரு 20 வினாடிகள்ல நடந்ததாதான் ஐ விட்னஸ் எல்லாமே சொல்றாங்க. சோ அந்த 20 வினாடிகளுக்குள்ள அந்த i20 கார்ல பின்னாடி பக்கம் என்ன நடந்தது, சிக்னல் ரெட் லைட் போட்டாங்க, அப்ப நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் சிசிடிவி ஆய்வு போயிட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனல் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. அந்த கன்க்ளூஷன் எல்லாமே உள்துறை அமைச்சரிடம் தெரிவிக்கப்படும். என்றால் இது அந்த டெல்லி நகரின் மட்டுமல்ல, அந்த பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் மட்டுமல்ல, காயமடைந்தவர்கள் மட்டுமல்ல, நாட்டின் பாதுகாப்பு குறித்த ஒரு கேள்வியை எழுப்பும் இல்லையா, அதனால அவரிடம் தெரிவிப்பார்கள். அவர் அதன் பின்னர் என்ன நடந்தது, விசாரணையில இருக்கட்டும், அங்க நடத்தப்பட்ட சம்பவ இடத்துல ஃபாரன்சிக் எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த புலனாய்வு ஆதாரங்கள் அதெல்லாம் ஆய்வு பண்ணதுல என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நாட்டு மக்களுக்கு கட்டாயம் தெரிவிப்பார். அந்த அறிவிப்பு நாளை காலையிலக்குள்ள வரலாம் அப்படின்ற ஒரு தகவல் கூட இருக்கு. அறிவிப்பு மத்திய உள்துறை அமைச்சரிடமோ அல்லது நேரடியாக பிரதமரிடம்
இருந்து கூட வர வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நடந்திருக்கிறது தலைநகர் டெல்லி அப்படின்றது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றிருந்தார் அமித்ஷா. அங்கு அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் போலீஸ் அதிகாரியிடம், குறிப்பா டெல்லி கமிஷனர் இருக்காரு, அதே போல டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காரு, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் என்ன நடந்தது, நீங்க போய் இது வரைக்கும் விசாரணை பண்ணதுல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தபடியா அவர் சம்பவ இடத்துக்கும் போக போறார். ஏன்னா சம்பவ இடத்துல மத்திய அமைப்பினர் 2 பேர், மத்திய புலனாய்வு அமைப்பினர் 2 பேர் விசாரணை நடத்துறாங்க, NSG அண்ட் NIA. அவங்களோட டீம் விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்றதையும் அமித்ஷா கேட்டு பெற இருப்பதா தகவல். ஆனா ஸ்பாட்டுக்கு போறாரா இல்லையா என்றால் முதல்ல அவர் சொல்லிதான் நானும் ஸ்பாட் விசிட் பண்றேன் அப்படின்னு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இப்ப சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டார், அடுத்து ஸ்பாட்டுக்கு போவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை ஸ்பாட்டுக்கு போலனாலும் என்ன நடந்தது அப்படின்றத அங்குள்ள NSG டீம், IBக்கும் NSG டீம், NIA டீம் நேரடியா உள்துறை அமைச்சருக்கும் சொல்லுவாங்க. இது தவிர IBல இருந்து வேற என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்கு, ஒருவேளை இது ஒரு குண்டுவெடிப்பு சம்பவமா இருந்தா அது நடத்துறதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, விபத்து அப்படின்னா பிரச்சனை கிடையாது, குண்டுவெடிப்புனா பின்னாடி யார் இருக்காங்க. இப்ப நீங்க பாக்குற காட்சி, நோயாளி ஒருவரை சந்திக்கிறார், அவரோட என்ன நடந்தது, அதாவது மன்னிக்கணும், இந்த வெடிப்பு சம்பவத்துல காயமடைந்த நபர் அவருடைய நலம் விசாரிக்கிறார், என்ன நடந்தது, பயப்படாதீங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு ஆறுதலும் தெரிவிக்கிறார், சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற விதமா பேசுறாரு. அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பாக்குறோம் பாருங்க. இதுதான் அந்த நம்பிக்கைக்கு தரக்கூடிய அந்த வார்த்தைகளை அமித்ஷா உதிர்க்கிறார். அவர் முகத்துல பார்க்கலாம் எவ்வளவு இறுக்கம் இருக்கு. ஏன்னா புரிஞ்சிக்க முடியுது, ஒரு நாட்டுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. இக்கட்டான சூழல் சொல்லக்கூடாது, அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விடுமோ அப்படின்ற இறுக்கம் தெரியுது. ஏனென்றால் இன்னும் தெளிவா தெரியல இது என்ன குண்டுவெடிப்பா அல்லது சாதாரண ஒரு விபத்தா, கார் வெடி விபத்தா அப்படின்றதான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல கார்ல எதனா எக்ஸ்ப்ளோசிவ் பட்டாசு எல்லாம் எடுத்துட்டு போனாங்க, அது வெடிச்சிருச்சா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விபத்துடைய தீவிரம், அதாவது இது விபத்தா இருந்தா அதனுடைய தீவிரம் 13 பேர் உயிரை பலி வாங்கி இருக்கு. ஒருவேளை குண்டுவெடிப்பா இருந்தால் அதன் தீவிரம் நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயமா மாறிவிடும். ஏனென்றால் இது நடந்திருப்பது வேற எங்க அல்ல, நாட்டின் தலைநகர், அதுவும் நாட்டின் ஒரு மிகப்பெரிய புராதன அம்சமாக கருதப்படக்கூடிய செங்கோட்டைனாலே ஒரு மிகப்பெரிய பாராளுமன்றத்துக்கு ஈக்குவலான ஒரு இடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த செங்கோட்டைக்கு மிக அருகில் நடந்திருக்கு. இது எல்லாமே யோசிச்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஒரு பக்கம் புலனாய்வு அமைப்புடைய பதிலுக்கு தான் அதிகாரப்பூர்வ தகவலுக்கு தான் நம்ம இப்ப காத்துட்டு இருக்கோம். அந்த அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு இது ஒரு குண்டுவெடிப்பு இல்ல, ஒரு விபத்து தான் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இருக்காது. ஒருவேளை இது ஒரு சதி செயல். ஏன்னா இந்த சதி செயல் நம்ம மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, இன்னைக்கு காலையில இருந்து நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் அப்படித்தான் இருந்தது. காலை முதலாக 7 மணிக்கு இந்த செய்தியை நம்ம தொலைக்காட்சியில பதிவு செஞ்சிருந்தேன். பதிவு செய்யும் போது ஒரு விஷயம் தான் சொன்னோம், 2 பேர் கைது செய்யப்பட்டாங்கன்றதுல ஆரம்பிச்சு பிற்பகலுக்குள்ள 7 பேர் ஆச்சு. அந்த 2 பேரை கைது செய்த 1 மணி நேரத்தில் அவர்களிடமிருந்து 360 கிலோ RDX பறிமுதல் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வருது. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 2900 கிலோ வெடிப்பொருட்கள், அதுல அமோனியம் நைட்ரேட்லாம் இருந்ததால சொல்லப்பட்டது. சோ இது எல்லாமே வெடிபொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது, மூலப்பொருட்களாக பார்க்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி டெல்லியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு குண்டுவெடிப்பா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. அதனாலதான் நம்ம அந்த ஆங்கிலையும் ஜாஸ்தி பேசுறோம். அந்த ஆங்கில பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, இந்த சம்பவம் நடந்த உடனேயே ஒன்றுமே இல்ல, விபத்துனா நாடு முழுவதும் இவ்வளவு எச்சரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? CISF மத்திய தொழில் பாதுகாப்பு படை, ஏர்போர்ட், அவங்க எங்கெல்லாம் பாதுகாப்புல இருக்காங்களோ அங்கெல்லாம் உச்சகட்ட பாதுகாப்பு போடணும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் உத்தரவு வருது. தமிழகத்திலயா இருக்கட்டும், மும்பையிலயா இருக்கட்டும், அதே போல உத்தரப்பிரதேசம், குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்கள் இங்கெல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுது. ஏர்போர்ட்ல 3 அடுக்கு பாதுகாப்பு போடணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கிறதா தகவல் வருது. உள்ளூர் போலீசார் ரோந்து பணிகள் போறாங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதுல பின்னணி என்ன இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. எப்படி இருந்தாலும் இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷா இது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கார்கே. உள்துறை அமைச்சர் தற்போது மருத்துவமனையில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடியவங்களை சந்தித்தார். அதன் பிறகு இந்த நிகழ்வு நடந்த இடத்திற்கு, செங்கோட்டைக்கு வெளியில் இருக்கக்கூடிய
அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் போய் ஆய்வு செய்ய இருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்க இருக்கிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.